ஹலோ வணக்கம். வெல்கம் டூ ஈஸி லேர்னிங் ஃபார் டிஎன்பிசி, எஸ்எஸ்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஸோ டிஎன்பிசில நம்மளுக்கு வந்து சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ ஆக்சுவலா வந்து இது சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்றத விட, நம்மளுக்கு வந்து எவ்ளோ கொஸ்டின் வந்து வரும் அப்படின்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட்டா சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாரி உங்களுக்கு வந்து எ எந்தெந்த டாபிக்லேருந்து எவ்ளோ கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரி கிளியர் கட்டா குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சரி என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ப எப்படி அத அப்ரோச் பண்ண போறோம் அப்படின்றத வீடியோக்குள்ள பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் 4ல பார்க்கலாம். ஸோ குரூப் 4ல அதே தான். போன டைம் என்ன வச்சிருந்தாங்களோ அதே மாரி தான். ஸோ 75 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஜெனரல் ஸ்டடீஸ்ல, 25 கொஸ்டின்ஸ் ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில, அதுக்கப்புறமா 100 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ்ல. ஸோ டிசேபிள்ட் பெர்சன் வந்து அவங்க தனியா இங்கிலீஷ்ல சூஸ் பண்ணிக்கலாம். குரூப் 2ல வந்து நீங்க வந்து தமிழ் ஆர் இங்கிலீஷ் ஆப்ட் பண்ணிக்கிற மாரி இருக்கு. ஆனா குரூப் 4ல வந்து கண்டிப்பா தமிழ் மட்டும் தான் நம்ம வந்து ஸ்கோரிங்க்கு குடுக்கணும். டிசேபிள் பெர்சன் மட்டும் தான் இங்கிலீஷ் வந்து அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஆப்ஜெக்டிவ் டைப். ஸோ இப்ப இங்க என்ன குடுத்துருக்காங்க அப்டின்னா, முதல்ல எப்போதுமே நம்மளுக்கு வந்து பார்ட் ஏல வந்து லாங்குவேஜ் இருக்கும் இல்லையா? இப்ப வந்து பார்ட் ஏல வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் குடுத்துருக்காங்க. அது வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 75 கொஸ்டின்ஸ். இந்த 75 கொஸ்டின்ஸ எப்படி எப்படி எங்கெங்கருந்து எடுக்க போறாங்கன்றத தான் டீட்டெயிலா குடுத்துருக்காங்க. மத்தபடி லாஸ்ட் டைம் சிலபஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ, அது எல்லாமே இருக்கு. அது கூட கொஞ்சம் சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியும் குடுத்துருக்காங்க. பட் அந்த டாபிக்ஸ் இல்லாம இல்ல. அதுல இருக்கிறது அப்படியே தான் இங்க குடுத்துருக்காங்க. இப்ப ஜெனரல் சயன்ஸ்ல நம்மளுக்கு யூனிட் 1 அதுல வந்து 5 கொஸ்டின் வரும்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் அப்படின்றது வந்து மேண்டேட்டரி. ஸோ 5 கொஸ்டின்ஸ் தான் வரப்போது ஜெனரல் சயன்ஸ்லேருந்து. யூனிட் 2ல வந்து உங்களுக்கு வந்து ஜியோகிராஃபி. யூனிட் 2ல அதுலயும் 5 கொஸ்டின்ஸ் தான் ஜியோகிராஃபிலருந்து கேட்போம் அப்படின்ற மாரி இவங்களே ப்ளூ பிரிண்டாவே குடுத்துட்டாங்க. யூனிட் 3 பார்த்தீங்கன்னா, ஹிஸ்டரியவும், ஐஎன்எம்மையும் மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. முதல் வந்து பழைய சிலபஸ்ல என்ன பண்ணாங்க, ஹிஸ்டரி தனியா, அதுக்கப்புறம் ஐஎன்எம் தனியா குடுத்துருந்தாங்க இல்லைங்களா? இப்ப வந்து ஹிஸ்டரி பிளஸ் ஐஎன்எம் இது 2யும் மெர்ஜ் பண்ணி 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அண்ட் டாபிக்ஸ் எல்லாமே சேம் தான். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், அதுக்கப்புறமா யூனிட் ஹிஸ்டரிலயும், ஐஎன்எம்ல இருக்க எல்லா டாபிக் சேர்ந்து உங்களுக்கு வந்து இங்க குடுத்துருக்காங்க. அது போக நம்ம யூனிட் 8ல வந்து சில டாபிக்ஸ் வந்து தமிழ்நாடு ரிலேட்டடா படிச்சிருப்போம் இல்லைங்களா? அத தூக்கி இங்கேயே குடுத்துருக்காங்க உங்களுக்கு. அதே மாரி யூனிட் 4ல யூனிட் 4 வந்து பாலிட்டி. பாலிட்டில வந்து உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கொஸ்டின் வெயிட்டேஜ வச்சு நம்மளே ஒரு அனாலிசிஸ்க்கு வந்துரலாம். லைக் எந்த யூனிட்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும், எத லைட்டா டச் பண்ணா போதும் அப்படின்ற மாரி எல்லாமே படிக்கணும். பட் எதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் அப்படின்ற மாரி நம்மளே ஒரு அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். இந்தியன் பாலிட்டில 15 கொஸ்டின் சேம் அதே டாபிக்ஸ் தான். போன டைம் பாலிட்டில என்னென்ன டாபிக்ஸ் இருந்துச்சோ அதே டாபிக்ஸ் தான். அது கூட ஒரு டாபிக் எக்ஸ்ட்ரா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டீஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த டாபிக் வந்து உங்களுக்கு டெவலப்மென்ட்ல இருந்துச்சு. அதாவது யூனிட் 9ல இருந்துச்சு. டெவலப்மென்ட் ஆஃப் தமிழ்நாடு. அந்த யூனிட்ல இருந்தத வந்து அந்த டாபிக்க தூக்கி இங்க பாலிட்டிலயே குடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பாலிட்டில வந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அண்ட் இந்தியன் எக்கானமி. யூனிட் 5ல வந்து இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ எக்கனாமிக்ஸையும் டெவலப்மென்ட் அட்மினிஸ்ட்ரேஷனையும் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9யும் மெர்ஜ் பண்ணி எல்லா டாபிக்ஸும் சேர்த்து குடுத்துருக்காங்க. இதுல இதுல எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ்ன்னு பார்த்தா அவ்வளோ பெருசா இல்ல. இருக்கிறதே தான். அத பெருசா போட்டு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா யூனிட் 6 வந்து நம்ப அங்க அ யூனிட் 8ன்னு படிச்சோம்ல போன சிலபஸ்ல. அதுதான் இங்க வந்து யூனிட் 6ன்னு குடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வெயிட்டேஜுமே ரொம்ப அதிகம். 20 கொஸ்டின்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ இவ்ளோ தான் நம்மளுக்கு ஜிஎஸ். இது எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட். குரூப் 4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் ஸ்டடீஸ் கண்டிப்பா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 75 கொஸ்டின்ஸ். அந்த 75 கொஸ்டின்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, ஜெனரல் சயன்ஸ், ஜியோகிராஃபி, ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் மெர்ஜ் பண்ணிட்டாங்க. இந்தியன் பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அண்ட் யூனிட் 9 மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 8 இருக்குது பழைய சிலபஸ்லேருந்து. ஸோ ஓவராலா எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி நம்மளுக்கு ஒரு 6 யூனிட்ஸா குடுத்துருக்காங்க. பிளஸ் எத்தன கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு டாபிக் வைஸ் அதாவது யூனிட் வைஸ் எது எது எப்படி எப்படி படிக்கணும், எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கு, எந்த டாபிக் எந்த லெசன்ல கவர் ஆகுது அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபர்தர் வீடியோஸ்ல போடுறேன். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிட்யூட். ஸோ இது வந்து பார்ட் பில குடுத்துருக்காங்க. இது ஆஸ் யூசுவல் 25 மார்க்ஸு. ஆப்டிட்யூட்லேருந்து 15 கொஸ்டின்ஸும், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. சேம் அதே டாபிக்ஸ். இதுல பெருசா உங்களுக்கு வந்து எந்த சேஞ்சஸுமே இல்ல. ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்ற மாரி அவங்களே குடுத்துட்டாங்க. ஸோ இப்போ மேஜர் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தான். ஸோ தமிழ்ல தான் அவங்க மேஜரான சேஞ்ச் பண்ணியிருக்காங்க.
என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க வந்து அலகு 1 அப்படின்னு குடுத்துருக்காங்க இல்லைங்களா? அலகு 1 அப்படின்னு குடுத்துருக்கிறதுல வந்து இலக்கணம் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த இலக்கணம்ல 25 கொஸ்டின்ஸ். முதல் வந்து நம்மளுக்கு 3 பார்ட்டா பிரிச்சு ஆ, ஆ, இ இப்படி குடுத்துருப்பாங்க. இந்த டைம் எப்படி குடுத்துருக்காங்கன்னா, அலகு 1, அலகு 2, அலகு 3 அப்படி குடுத்துருக்காங்க. இதுல இலக்கணம்ல 25 கொஸ்டின்ஸ். இந்த இலக்கணம்ல 2 இலக்கணம் படிச்சா போதும் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. எழுத்து இலக்கணமும், சொல் இலக்கணமும். இந்த எழுத்து இலக்கணம்ல என்னென்னலாம் படிக்கணும், சொல் இலக்கணம்ல என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்ற மாரி அவங்களே குடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அலகு 2ல வந்து சொல்லகராதி அப்படின்னு. இதுல வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ். ஸோ அதுல வந்து உங்களுக்கு எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல், அதுக்கப்புறம் கோடிட்ட இடத்தை நிரப்புக, இந்த மாரி எல்லாம் ஒண்ணொண்ணும் தனித்தனியா பிரிச்சு குடுத்துருக்காங்க. இத கொஞ்சம் நம்ம டீட்டெயிலா பார்க்கணும். என்ன மாரி கேட்கறாங்க, எங்கேருந்து படிக்கணும் அப்படின்ற மாரி இனி தான் நம்ம ஃபுல்லாமே அனலைஸ் பண்ணணும். இது என்ன குடுத்துருக்காங்கன்றது மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே மாரி இங்க குடுக்கும்போதே உங்களுக்கு வந்து எடுத்துக்காட்டுன்னு குடுத்து, எந்த மாரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்ற மாரியும் குடுத்துருக்காங்க. ஸோ அதையும் ஒரு டைம் நீங்க கோ த்ரூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அலகு 3 இதுல வந்து எழுதும் திறன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 கேள்விகள் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. இதுல வந்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைத்தெழுதுக. அதுக்கப்புறம் மரபு தமிழ் இந்த மாரி டாபிக்ஸ் எல்லாமே இந்த அலகு 3ல வருது. அதுக்கப்புறம் அலகு 4 இதுல வந்து கலை சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கேள்விகள் கேட்போம் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் அலகு 5 இதுல வந்து வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதுக்கு வந்து 15 மார்க்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அலகு 6 ம் எளிய மொழிபெயர்ப்பு. அதாவது டிரான்ஸ்லேஷன். ஸோ இதுதான் வந்து 5 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே ஆல்ரெடி சிலபஸ்ல இருந்தது தான். பழைய சிலபஸ்ல இருந்ததே தான். அத அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியா போட்டு, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து அப்படியே ஃப்ரேம் பண்ணி குடுத்துருக்காங்க புதுசா. அண்ட் இந்த 7த் யூனிட் அதாவது அலகு 7 இதுல வந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டியது இதுதான். இந்த கடைசி டாபிக் தான் நம்ம ரொம்பவே படிக்கணும். அதாவது ஆ எந்த ஆசிரியர் எந்த வருடம் பிறந்தாரு? என்னென்ன பண்ணாங்க? அதெல்லாமே நம்ம இங்க படிப்போம். அதே மாரி எல்லாமே 8 தொகை, 10 பாட்டு எல்லாமே இதுக்கு கீழ வந்துரும். ஸோ இதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி படிக்க வேண்டிய ஏரியா. இது எல்லாமே நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸ்லயே கவர் ஆயிரும். போன சிலபஸ்ல எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் புக்ஸ மட்டும் படிச்சா போதும். அந்த ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் கொஸ்டின் வருது அப்படின்ற மாரி தெரியும். எதுலருந்து எத்தன கொஸ்டின் கேட்பாங்கன்ற மாரிலாம் தெரியாது. இந்த டைம் எந்தெந்த டாபிக்ல இருந்து எத்தன கொஸ்டின் கேட்பாங்கன்றது அவங்களே சொல்லிட்டாங்க. ஆனா ஸ்கூல் புக்ஸ் மட்டும் கிடையாது. அதையும் தாண்டி நம்ம வெளியவும் படிக்கணும் அப்டின்ற மாரி டாபிக் அவங்களே குடுத்துருக்காங்க. வெளியன்னு வெளிய இருக்க இன்ஃபர்மேஷன் எல்லாம் அப்டேட் பண்ணி நம்ம வந்து படிச்சுட்டு போய் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் அவங்க பண்ணியிருக்க சேஞ்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் ஏல ஜெனரல் ஸ்டடீஸ், பார்ட் பில ஆப்டிட்யூடு, பார்ட் ஏல லைட்டா சிலபஸ்ல வந்து அ சில சேஞ்சஸ் இருக்கு. அதாவது எத்தன கொஸ்டின் சொல்லியிருக்காங்க. ஆப்டிட்யூட்ல எந்த சேஞ்சஸுமே கிடையாது. தமிழ்ல வந்து ஃபுல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நல்லா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இங்கிலீஷ்க்கான சிலபஸ் டிசேபிள்ட் பீப்பிள்க்கு இங்கிலீஷ்க்கான சிலபஸ் குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் சிலபஸ் வந்து மாறியிருக்கான்னு கேட்டா, கண்டிப்பா மாறியிருக்கு. போன டைம் மாரி சிலபஸ் கிடையாது. இந்த டைம் வந்து தமிழுக்கு எப்படி பண்ணாங்களோ, அதே மாரி குடுத்துருக்காங்க. சேம் தமிழ்ல. இப்ப தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் இருக்கா? இருக்கு. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கா? இருக்கு. ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கா? இருக்கு. ஸோ அது அதே மாரி சேம் அதே மாரி இங்கேயுமே கொஞ்சம் குவாலிட்டிய வந்து இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். கொஞ்சம் நல்லாவே உள்ள இறங்கி நம்ம படிக்கிற மாரி தான் இருக்கும். லாஸ்ட் டைம் மாரி இங்கிலீஷ் வந்து ஈஸியா வருமான்னு கேட்டா, கொஞ்சம் இதா தான் வரும். ஆனா இதே சிலபஸ் தான் உங்களுக்கு குரூப் 2க்கு வந்து குடுத்துருக்காங்க. நம்ம தமிழ் ஆர் இங்கிலீஷ்ன்னு ஆப்ட் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்ப அதே சிலபஸ் தான் குடுத்துருக்காங்க. நீங்க இங்கிலீஷ வந்து பார்த்துக்கலாம். கிராமர்ல 25 மார்க்ஸ், வொக்காபுலரில 15 கொஸ்டின்ஸ், ரைட்டிங் ஸ்கில்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ், டெக்னிக்கல் டெர்ம்ஸ்ல 10 கொஸ்டின்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்ல 20, டிரான்ஸ்லேஷன்ல 5, லிட்டரரி வொர்க்ஸ்ல வந்து 15 கொஸ்டின்ஸ். ஸோ இதுதான் அவங்க குடுத்திருக்கிறது. அண்ட் இதுல வந்து லெசன்ஸ் வந்து ஃபுல்லா அப்படியே குடுத்துட்டாங்க. லெசன்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்ற மாரி பார்த்துக்கோங்க. நான் தனியா இங்கிலீஷ வந்து எப்படி படிக்கிறது, ஒரு ஒரு யூனிட்டும் என்னென்ன எப்படி எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்கமிங் வீடியோஸ்ல உங்களுக்கு தனியா அப்டேட் பண்றேன். இப்ப நான் ஓவராலா என்ன சேஞ்ச் பண்றாங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபௌட் குரூப் 4. ஸோ இதுதான் குரூப் 4ல நடந்திருக்க சேஞ்சஸ். ஸோ இதுவரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்க ப்ராப்ளமே கிடையாது. நம்ம படிச்சது எதுவுமே வேஸ்ட் ஆகல. அது அப்படியே இருக்கு. அது போக நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிக்க போறோம். இன்னும் நம்மளுக்கு தெளிவான விஷயம் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா, எதுலருந்து எத்தன கொஸ்டின் வரும்ன்ற தெளிவான விஷன் வந்து கிடைச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம பிரிப்பரேஷன அப்படியே ஸ் ஆ கன்டின்யூ பண்ணிக்கலாம். இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்றவங்களுக்கு, நான் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோல என்ன பண்ணும் அப்படின்ற மாரி சொல்றேன். சரிங்களா? இப்ப வந்து நம்போ குரூப் 2, 2ஏக்கான சிலபஸ் எப்படி அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ குரூப் 2ஏக்கான சிலபஸ் என்ன மாறி இருக்கு அப்டின்னா, சேம் அதே குரூப் 4ல நடந்த அதே விஷயம் தான். இங்க வந்து சிலபஸ் மாற கிடையாது. பேட்டர்ன் சேஞ்ச் ஆயிருக்கு. அதே மாரி ப்ளூ பிரிண்ட்ல எந்தெந்த இதுல எவ்வளோ கொஸ்டின் வரும் அப்டின்ற மாரி குடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வேற எதுவுமே கிடையாது. ஸோ சேம் நம்ம குரூப் 4க்கு பார்த்த அதே சேஞ்சஸ் தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஆனா இங்க ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டைம் வந்து ஆ உங்களுக்கு வந்து எக்ஸாம்லலாம் வந்து இங்கிலீஷ் அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு வந்து எக்ஸாம் கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு ஸ்கோர் பண்றதுக்கு அப்டின்ற மாரி நெறைய சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? அதெல்லாம் கன்சிடர் பண்ணி தமிழுக்கு என்ன பேட்டர்ன் குடுத்துருக்காங்களோ, அதே பேட்டர்ன் இங்கிலீஷ்க்கும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இங்க நடந்த ஒரு பெரிய சேஞ்சு. வாங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்டின்றத பார்க்கலாம். ஜெனரல் ஸ்டடீஸ்ல வந்து நம்மளுக்கு 75 கொஸ்டின்ஸ் வரப்போது. ஸோ குரூப் 4 வந்து ஃபுல்லா டிகிரி ஸ்டாண்டர்ட், எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ஸ் படிக்கணும். அத தாண்டி சில டாபிக்ஸ்க்கு வந்து வெளியேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி படிச்சு நம்ம அட்டெண்ட் பண்ற மாரி இருக்கும். இங்க வந்து எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட். ஸோ இங்க வந்து ஃபுல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட். எது வந்து உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட், ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட்ல இருக்கும் அப்டின்னா, ஆப்டிட்யூட் அதாவது உங்களுக்கு ஆப்டிட்யூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி மட்டும் தான் எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ இங்கேயும் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வச்சிருக்காங்க. பார்ட் ஏல ஆஸ் யூசுவல் குரூப் 4க்கு பார்த்த மாரியே ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கொஸ்டின்ஸ். இதுல எந்த மாற்றமுமே இல்ல. அதுங்க பார்த்தது அதே தான். அது போக சில டாபிக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஜெனரல் சயன்ஸ்ல 5 கொஸ்டின்ஸ், ஜியோகிராஃபில 5 கொஸ்டின்ஸ். இதே மாரி இங்க யூனிட் 3ல வந்து ஹிஸ்டரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் ஐஎன்எம் 2யுமே மெர்ஜ் பண்ணி ஒரு 10 கொஸ்டின்ஸ்ன்னு குடுத்துருக்காங்க. இந்தியன் பாலிட்டி 15 கொஸ்டின்ஸ். எக்கனாமிக்ஸையும் யூனிட் 9யும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்டின்னா, யூனிட் 8 வந்து யூனிட் 6 அப்டின்னு சொல்லி அப்டியே இங்க மாத்தி குடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமா அங்க வந்து நம்ம ஒரு 9 யூனிட்ஸ் படிச்சோமா, பழைய சிலபஸ்ல 9 யூனிட்ஸ் பிளஸ் நம்ம வந்து ஆப்டிட்யூட் அதாவது மென்டல் எபிலிட்டி படிச்சோமா, இங்க வந்து 6 யூனிட்ஸ் தான். 2 யூனிட்ட கம்பைன் பண்ணி 6 யூனிட்ஸா குடுத்துருக்காங்க. அது போக சில டாபிக்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அது நான் ஃபர்தர் வீடியோஸ்ல என்னென்ன அப்டின்ற மாரி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி இங்க ஆப்டிட்யூட் 25 கொஸ்டின்ஸ்னா, ஆப்டிட்யூட்ல 15 கொஸ்டின்ஸும், ரீசனிங்ல 10 கொஸ்டின்ஸும் வரும்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பார்ட் சில வந்து நீங்க எய்தர் இங்கிலீஷ் ஆப்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா தமிழ் ஆப்ட் பண்ணிக்கலாம். தமிழ் வந்து எக்ஸாக்ட்டா குரூப் 4ல என்ன இருந்துச்சோ அதே தான். குரூப் 4ல என்ன சிலபஸ் இருந்துச்சோ அதே தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. அங்க குரூப் 4ல வந்து டிசேபிள் பெர்சன்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த சிலபஸ வந்து உங்களுக்கு வந்து இங்க வந்து இங்கிலீஷ்க்கு குடுத்துருக்காங்க. ஸோ சேம் அதே தான் இருக்கு. இந்த கிராமர்ல 25 கொஸ்டின்ஸ் வருது. கிராமர்ல வந்து இப்ப நம்ம என்னென்னலாம் டாபிக் இதுக்கு முன்னாடி படிச்சோமோ அதே தான். அத வந்து கொஞ்சம் பிரீஃப் பண்ணி குடுத்துருக்காங்க. வொக்காபுலரி இருக்கு, ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, டெக்னிக்கல் டெர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன்ல 5 கொஸ்டின்ஸ், லிட்டரரி வொர்க்ஸ். அங்க நான் தமிழ்ல சொன்னேன்ல குரூப் 4ல வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய இடம் வந்து ஆத்தர் அதுக்கப்புறம் நம்ப எட்டு தொகை, பத்து பாட்டு அப்படின்ற மாரி விஷயம்லாம் படிப்போம் அப்படின்னு சொல்லி, அதே மாரி இங்கேயும் அதேதான். 7த் யூனிட்ல வந்து லிட்டரரி வொர்க்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இதுல தான் நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாரி இருக்கும். அதாவது ப்ரோஸ் அண்ட் போயம் 2ஆ பிரிச்சு குடுத்துருக்காங்க. போன சிலபஸ்ல எப்படி இருந்துச்சு? ப்ரோஸ் அண்ட் போயம் மட்டும் தான் இருந்துச்சு. ப்ரோஸ் ஒரு ஒரு பார்ட்டாவும், போயம் ஒரு பார்ட்டாவும் இருந்துச்சு. அது போக கிராமர் படிச்சோம். இதுதான் 3 பார்ட்டே. இங்க அப்படி கிடையாது. ஒரு 7 யூனிட்டா அவங்களே பிரிச்சு, பிரிச்சு இங்க டிரான்ஸ்லேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இது எல்லாமே ஆட் பண்ணி அ அப்டேட் ஆன குரூப் 4, குரூப் 2 ஓட சிலபஸ். ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி ப்ரிப்பேர் பண்றது அப்படின்ற ஒரு பிளான டிராஃப்ட் பண்ணி அதுக்கப்புறமா உங்களோட ப்ரிப்பரேஷன நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இருக்கிற சிலபஸ் பழைய சிலபஸ் தான் இங்கேயும் இருக்கு. அது கூட சில இன்ஃபர்மேஷன் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். போன டைம் நம்ம எக்ஸாம்ல கத்துக்கிட்ட ஒரே ஒரு விஷயம் ரொம்ப டீப்பா படிக்கணுன்றது. அத வந்து மனசுல வச்சுட்டு எந்த டாபிக் படிச்சாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் கவர் பண்ணிட்டோமா, பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த டாபிக்கு மூவ் பண்ணுங்க. ஸோ எல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ். நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்டின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு யூனிட்டையும் எப்படி நம்ம படிக்கணும் அப்டின்றத நான் ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்றேன். மெயினா இங்கிலீஷ நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம் அப்டின்ற வீடியோவும் நான் உங்களுக்கு குடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.